ஒரு நாள் என்ன பேருன்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 3.25 நீங்களே மாறி போயிடுவீங்க. புரியுதுங்களா? அந்த 3.25லேருந்து 6.25 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த டைமாகவே நீங்கள் இருப்பீங்க. இதுதான் செயல்வழி. நானே பிரபஞ்சமாக இருக்கிறேன், நானே காலியாக இருக்கிறேன்னா எப்படிங்க இருப்பான்? அதுவாக மாறினாதான் இருப்பான். இப்போ நான் 3.25க்கு எந்திரிச்சு 1 வருஷமா விசேஷமான தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஒன்றும் மாற்றம் இல்லைன்னா எப்படி இருக்கும்? அது பிளானு. அதுதான் நான் சொல்கிறேன், உணர்ந்து வேலை செய்யலைன்னா சிக்காக தான் ஆகணும். உணர்ந்து அதை நிதானித்து உடலை பார்த்து கரெக்ட் பண்ணி செய்யணும், எந்திரிக்கணும். அப்போ உடலை அதுக்கு 3.25க்கு எந்திரிக்க ஆரம்பத்தில் முடியாது. அப்போ எந்திரிக்க போகிறோம்னா அதை எந்திரிக்கிறதுக்கு 15 நாள் பயிற்சி பண்ணணும். ஸ்டார்டிங்கில் டமால் டுமால்னு எந்திரிச்சு தண்ணியை ஊற்றிட்டு உட்காரக்கூடாது. எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணணும். முதல்ல 3.25க்கு எந்திரிக்க ட்ரை பண்ணி பார்க்கணும். 3.25ங்கிறது 4.25 ஆகும், 5.25 ஆகும். எந்திரிச்சு தியானம்லாம் பண்ணக்கூடாது. முதல்ல வார்ம் அப் பண்ணி பாத்ரூம்லாம் பண்ணிவிட்டு விட்டுட்டணும். அடுத்த நாள் இப்படி ஒரு 15 நாள் ட்ரை பண்ணணும். 16ஆவது நாள் 3.25க்கு இயல்பாகும். அப்போ உடல் கொஞ்சம் ஒத்துழைக்கும். அப்போ உட்காரணும். இங்கெல்லாம் கிடையாது, உட்காரு, உடனே உட்காரு, இறைவனை பார்க்கணும் அப்படின்னா எப்படி இது நடக்கும்? உன் உடல் ஒத்துழைக்கணும்ல. இது உடல் வேறு ஃபார்மெட்டில் இருக்குது. நீங்கள் ஏஜ் ஆகிருக்கீங்க, என்ன ஏஜ் உங்களுக்கு? நான் என் ஏஜுக்கு அளவுக்கு இல்லை மற்ற ஏஜுக்கு அளவுக்கு என் கால் கை சரியாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? நீங்கள் எவ்வளோ வேலை செஞ்சுருப்பீங்க, எவ்வளோ கடந்து வந்திருப்பீங்க, எத்தனை கதை பேசியிருப்பீங்க. அப்போ உள்ளே என்னென்ன டேமேஜ் ஆகிருக்கும் அதை நீங்கள் உணர மாட்டீங்க. என் கையை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடு அப்படின்ட்டுருவீங்க. அது எப்படி ரெடி பண்ணுறது? அப்போ ரெடி பண்ணலாம். அப்போ எங்கன டேமேஜ் ஆகிருக்கோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணுறதுக்கான சூழலை உருவாக்கும். இதுதான் விஷயம். அப்போ உணர்ந்து ஒரு வேலையை செய்யணும். இதுதான் விஷயம். நீங்கள் உணராமல் சாமி கும்பிட்றீங்க, உங்களுக்கு துண்ணூறு கொடுக்குறவரும் உணராமல் தான் கொடுக்குறாரு. இது ரெண்டும் நடந்தால் கருவறையில் கடவுள் தேவையில்ல, நீங்களே கடவுள் ஆயிடுவீங்க. இது ரெண்டும் கடைப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நீங்கள் யோசிங்க. நான் சொல்ல வேண்டியது, நீங்கள் 2 பேரும் தான் முதல்ல யோசிக்கணும். துண்ணூறு கொடுக்குறவர், துண்ணூறு வாங்குறவர். நீங்கள் 2 பேருமே எப்பயாவது யோசிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்.